Next, 8th standard history, lesson 1, the advent of the European lesson continuation. Children, we are going to see about the subtitle Neo D Chunha. The governor Neo D Chunha moved capital from Cochin to Goa in 1530. Neo D Chunha's period is he ruled in India. He has served in India 1529 to 1538 as a governor. Okay. He moved his capital. The first sentence is given here. He moved his capital அப்படின்னா அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய தலைநகரத்தை அதாவது தன்னுடைய ராஜ்யத்தினுடைய நிர்வாக இடத்தை கோவாவுக்கு மாற்றுறாராம். எப்போ? in 1530. ஓகே, in 1534 he acquired Basin அப்படிங்கிற இடத்த அவர் ஆக்குப்பை பண்ணுறாரு 1534. ஆஃப்டர் he have moved to கொச்சின் டு கோவா, கொச்சின்லேருந்து கோவாவுக்கு தன்னோட தலைநகரை 1530 மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு 4 years கழிச்சு he occupied a new state is called as Basin. Another one, in 1537 the Portuguese occupied Diu அப்படிங்கிற இடத்த திரும்பவும் ஆக்குப்பை பண்ணுறாங்க. லேட்டர் தே wrested Daman and Salis city. ஆஃப்டர்வர்ட்ஸ் டியூ ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறமாக ரிமைனிங் டூ பிளேசஸை வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. தட் த பிளேஸ் நேம் இஸ் Daman and Salis city. Due to the influence of Portuguese, Catholic religion spread in the region of western and eastern coast. Portuguese, when they have arrived in India, after the arrival, the country were seen the religious of எங்க பார்த்தாலுமே Catholic religion, okay, spread over in the side of western and eastern coast. Western and eastern coast na where is it? It is western coast அப்படின்னா இந்த மும்பாய் கடலோர பகுதிகளில் இருந்து கீழே கேரளா கடலோர பகுதி வரைக்குமே தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லையும் நல்லா பாருங்க. அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன் அப்படின்னா தட் மீன்ஸ் விசாகப்பட்டினம், அந்த மேலே ஒரிசா இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து அப்படியே டவுன்வேர்டு தமிழ்நாடு, மெட்ராஸ் அப்புறம் டில் த கன்னியாகுமரி, நம்மளுடைய இந்தியா மேப்பில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி இருக்கக்கூடிய பிளேசஸ் வரைக்குமே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு எல்லாம் என்ன ரிலீஜியஸ் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிலீஜியஸ் இஸ் நோன் ஆஸ் வாட் ரிலீஜியஸ்? இட் இஸ் கத்தோலிக் ரிலீஜியஸ். ஓகே, அண்ட் டியூரிங் திஸ் பீரியட் ஒன்லி, தட் இஸ் போர்ச்சுகீஸ் பீரியடில் தான் த பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் செட் அப் இன் இந்தியா. தட் இஸ் த பிளேஸ் இஸ் நோன் அஸ் கோவா. in 1556 and they decline. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1556 அவங்க வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறாங்க 1556. அண்ட் ஆஃப்டர்வர்ட் ஸ்லோலி தே ஹாவ் டிக்ளைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பவர் எல்லாம் மறைய ஆரம்பிக்குது. இந்த இயர் 1739. ஏன் அவங்களுடைய பவர் மறைய ஆரம்பிக்குதுன்னா, ஏன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ரைவலரினா போட்டியாளராக மற்ற ஃபாரினர்ஸ் எல்லாமே உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, next, the Dutch after following to the Portuguese, Dutch were getting inside to India. The United East India Company of Netherlands received the sanction of their government to trade in India. இதில் இவங்களுக்கு யார் பெர்மிஷன் அலாட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the permission is allotted by the United East India Company of the Netherlands has granted the permission to start the trade relation along with India. Okay, so the Dutch founded the first factory. அதாவது முதலாவதான ஃபேக்ட்ரி டச்சுக்காரங்களுடைய சார்பாக எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் இன் எ பிளேஸ் இஸ் கால்டு ஆஸ் மசூலிப்பட்டினம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் புலிகேட் வாஸ் their headquarters. இந்த மசூலிப்பட்டினத்தில் அங்கே ரூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா புலிகேட் இஸ் நியர் டு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புலிகேட் ஏரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க டச்சுக்காரங்களுடைய தலைமை இடமாக நிர்வாக இடமாக அவங்க வச்சுட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் தே ஷிஃப்டட் டு நாகப்பட்டினம். புலிகேட்லேருந்து அப்படியே நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை. த டச் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரிஸ் இன் இந்தியா வேர். டச்சினுடைய இன்னும் வேறு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரிஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புலிகேட், சூரத், சின்சூரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பலாஷோர் அண்டு கொச்சின் போன்ற இடங்கள் எல்லாம் அவங்க ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் தேர் அரைவல் இன் இந்தியா த டச் ஃபவுண்டட் த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி மசூலிப்பட்டினத்தில் ஆந்திர பிரதேஷில் அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக ஏற்படுத்தினதுக்கு அப்புறமாக 1605 வந்து இந்த கம்பெனி வந்து அம்போனியா ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் இன் 1605 எஸ்டாப்ளிஷ் சூப்ரமசி இன் ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைஸ் ஐலாண்டு
கேரளா போன்ற இடங்கள்லையும் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய பலத்தை அதிகமாகவே காமிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ தே ஹாவ் ஷோன் தேர் பவர்ஸ் அண்ட் ஆஃப்டர்வர்ட் லேட்டர் தட் இஸ் நோ தே ஷிஃப்டட் நாகப்பட்டினம் 1619 அவங்க நாகப்பட்டினத்துக்கு புலிகேட்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய பவர் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அட் லாஸ்ட் த இங்கிலீஷ் டிஃபீட்டட் த டச் இன் த பேட்டில் ஆஃப் பெட்ரா இன் 1759. இங்கிலீஷ்காரங்க பார்க்குறாங்க, ஓகே டச்சுக்காரங்களுடைய பவர் மேலும் மேலும் அதிகமாகிட்டே இருக்குது, நிறைய பிளேசஸை வந்து எங்களை விட இவன் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா Britishers were started to against to the Dutch people. Okay, the English East India Company remained engaged in rivalry with, rivalry means what I already told you, that rivalry means எதிராளிகள் போட்டியாளர்கள் அப்படின்னு அர்த்தம். போர்ச்சுகீஸ் அண்ட் த டச். பிரிட்டிஷர்ஸுக்கு யார் எதிராளிகள்? போர்ச்சுகீஸ்காரங்களும் டச்சுக்காரங்களும். ஸோ த்ரூ அவுட் த 17th centuryயில் அவங்க தான் எதிரியாக இருந்தாங்க. யாருக்கு? இங்கிலீஷர்ஸுக்கு, பிரிட்டிஷர்ஸுக்கு போர்ச்சுகீஸ்காரங்களும் டச்சுக்காரங்க தான் எதிரியாளர்களாக இருந்தாங்க. எந்த செஞ்சுரி? இட் இஸ் அ செஞ்சுரி ஆஃப் 17th century. அண்ட் இன் 1623 பார்த்தீங்க அப்படின்னா டச் க்ரூலி கில்டு 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ். பார்த்தாங்க இந்த சண்டைகளில் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரங்களுக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் நீயா நானான்ட்டு போட்டி. அதாவது இந்தியாவை நீ எடுத்துக்குவியா இல்லை நான் எடுத்துக்குவேனான்ட்டு. அதில் அந்த சண்டைகளில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாட்டை பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு 10 ட்ரேடர்ஸ்னால் யார்? வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு 9 ஜாவனீஷ் இன் அம்போய்னா இவங்க எல்லாமே வந்து கொல்லப்படுறாங்க இந்த சண்டையில். This incident accelerated the rivalry between. Accelerators என்ன தெரியுமா அர்த்தம்? the meaning is multiplied. ரொம்ப கோவத்தை ஏற்படுத்திடுச்சு. யாருக்கு? இங்கிலீஷர்ஸுக்கு. இல்லை இனிமேல் வந்து பிரிட்டிஷர்ஸ் டச்சுக்காரங்களை சும்மா விடக்கூடாது நாம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? they have started to against, that is known against the 2 European கம்பெனிஸுக்கும் சண்டை. யாருக்கு? the டச்சுக்கும் இங்கிலீஷர்ஸுக்கும். the ஃபைனலாக யார் வந்து கொலாப்ஸ் ஆனாங்கன்னா the collapse came with their defeat by the English in the battle of Bedra 1759. இங்கிலீஷ் defeated the Dutch. டச்சுக்காரங்களை இங்கிலீஷ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஓகே, த டச் லாஸ்ட் their settlement ஒன் பை ஒன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டச்சுக்காரங்க அவங்களுடைய ஷைனை, அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஃபுல் பிரைட்னஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறாங்க. டோட்டலாக கம்ப்ளீட்டாக அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1795 தங்களுடைய ராஜ்யத்தை அவங்க விட்டு கொடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பிடுறாங்க. This is happened in India to the people of the Dutch. Okay, next see Dutch in தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய டச் இன் தமிழ்நாடு எப்படி இருந்தாங்க? தமிழ்நாட்டில் அவங்களோட ரூலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன் புலிகேட் த டச் பில்ட் த ஃபோர்ட் கெல்ட்ரியா இன் 1613. புலிகேட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டில் டச்சுக்காரங்க 1613 அவங்களுடைய ஒரு கோட்டையை கட்டுறாங்க. இந்த கோட்டை, தட் மீன்ஸ் திஸ் ஃபோர்ட் வாஸ் சீட்டட் ஆஃப் டச் பவர். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹூ ரூல்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா their entire power is taken by the Dutchish. ஓகே, டச் பீப்புள் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து டச் நாட்டுக்காரங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. டைமண்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் புலிகேட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அபூர்வமான பொருட்கள், அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த ராஜாக்கள் கிட்ட இருந்த அந்த அவங்களுடைய ப்ராஸ்பரிட்டி, அவங்களுடைய எல்லாமே வந்து கடத்தி கொண்டு செல்லப்பட்டது. யாரால? இந்த டேனிஷ் பீப்புளால். ஓகே, எஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் see this is the other Dutch colonial forts and possessions were இன்னும் வேறு எங்கெல்லாம் இவங்க இருந்தாங்க டச்சிஷ் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா they were started to occupy the places like as நாகப்பட்டினம் அண்டு புன்னக்காயல் அண்டு புரோட்டோனோவோ அண்டு கடலூர் அண்டு தேவனப்பட்டினம் போன்ற இடங்களை எல்லாம் வந்து இந்த டச் பீப்புள் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, yes, see here the picture is belong to ஜெல்ட்ரியா ஃபோர்ட். புலிகேட்டில் இவங்க கட்டப்பட்ட கோட்டை, அதோடைய யார்? டச்சுக்காரங்க கட்டப்பட்ட, தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கோட்டையினுடைய பெயர் தான் வந்து ஜெல்ட்ரீரியா அப்படின்ட்டு பேர். ஓகே, next we are going to see about the British. The Mughal Emperor Jahangir permitted the English to establish their factory in 1613 at Surat. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரங்க, இப்போ நெக்ஸ்ட்டு போர்ச்சுகீஸ்காரங்க போயிட்டாங்க, டச்சுக்காரங்க போனாங்க. டச்சுக்காரங்களுக்கு அப்புறமாக பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளார லேண்ட் ஆகுறாங்க. இவங்களுடைய எதிராளிகள் எல்லாம் துரத்தி அடிச்சுட்டு இவங்க வந்து இப்போது லிவிட் ஆக ஆரம்பித்தாங்க.
யார் அப்படின்னா த முகல் அம்பையர் ஜஹாங்கீர் தான் ஃபஸ்ட்டாக இங்கிலீஷ்காரங்களுக்கு உள்ளார வரத்துக்கு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறாரு. அதனால் அந்த பெர்மிஷனோட 1613 இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரி ஸ்டார்டட் பிலாங் டு தட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ஃபேக்ட்ரியை சூரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிஷியலி சூரத் பிகம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் சூரத் தான் இங்கிலீஷினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு வெஸ்டர்ன் இந்தியாவில். Okay, in 1615, Sir Thomas Ruy was sent to Jahangir's court by King James I of England. அதே மாதிரி 1613 ஜஹாங்கீரோட பெர்மிஷனோட உள்ளார வந்தாங்க. அப்புறம் திரும்பவும் 1615 2 years later சர் தாமஸ் ரூயி அப்படிங்கிறவர் ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு அவரோட அரண்மனையில் அவரோட சபைக்கு வராரு. அவர் சபைக்கு வரதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஜேம்ஸ் I ஆஃப் இங்கிலாந்து வந்து ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாரு ஜஹாங்கீரை. நாங்கள் இந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக நண்பர்கள் நாடாக நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுடைய நாட்டில் வந்து நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், எங்களுக்கு அதுக்கு பர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபார் தட் they have entered into India. Yes. Next, he succeeded in concluding a commercial treaty with the emperor. இவர் என்ன பண்ணுறாரு, கடைசியாக வியாபார ரீதியாக ஓகே இவரும் நம்ம நாட்டினுடைய அரசர் முகல் அம்பையர் என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீர் ஹி கிராண்டட் த பர்மிஷன் ஓகே அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கிராண்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபார் தட் இஸ் த காஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரேடிங் சென்டர் எஸ்பெஷலி இன் சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் பரோச் போன்ற இடங்கள் எல்லாமே வந்து இவங்களுடைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கோஸ்ட் லைன் ஆஃப் த பே ஆஃப் பெங்கால் த இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் தேர் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஃபஸ்ட்டாக பே ஆஃப் பெங்காலில் அவங்க திரும்ப ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் 1611 ஸ்டார்ட் பண்ணுறாங்க மசூலிப்பட்டினத்தில். ஓகே, சரி. In 1639 the English merchant Francis Day obtained Madras as a lease from Chennappa Nayak. 1639 the English merchant, இங்கிலீஷ் வியாபாரி ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு, மெட்ராஸை ரூல் பண்ண சின்னப்ப நாயக் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அதாவது ரூலர் ஆஃப் சந்திரகிரி அப்படிங்கிற இடத்த ரூல் பண்ண ராஜா கிட்ட இருந்து லீஸுக்கு அந்த இடத்த வாங்குறாரு. சென்னையை எனக்கு கொடுங்க, நான் இத்தனை வருடங்கள், ஒரு 2 வருடம் 3 வருடம் 4 வருடங்கள் அப்படின்ட்டு லீஸுக்கு கேட்பாங்க. முன்கூட்டியே பணத்தை கொடுத்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரீட்டியில் எழுதி வாங்கிக்குவாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த உங்களுடைய பிளேஸை நம்ம லீஸுக்கு எடுத்துக்கிறோம், இங்கே இத்தனை நாள் வந்து நாங்கள் இருந்து ட்ரேட் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்குறது தான் வந்து த கெட்டிங் த லீஸ் ஃப்ரம் சென்னப்பா நாயக். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பிரிட்டிஷர்ஸ் உள்ளார வரத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the East India Company built a famous factory known as Fort St. George மெட்ராஸில். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேமஸான செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு கோட்டையை கட்டுறாங்க, which become their headquarters for the whole of the eastern belt and first fort built by British. முதலாக மெட்ராஸில் தென்னிந்தியாவில் கோட்டை அப்படின்னு கட்டப்பட்டது யாரால் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸால் தமிழ்நாட்டில். ஓகே, சார்லஸ் II ஆஃப் இங்கிலாந்து ரிசீவ்ட் த ஐலாண்ட். அதுக்கப்புறமா வந்து சார்லஸ் II இந்த பிரிட்டிஷர்ஸுடைய ரூலில் இன்னும் அதிகமாக பார்க்க போனால் சார்லஸ் II அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பாம்பே ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்திய ராஜாவினுடைய இந்திய நாட்டினுடைய இடத்த போர்ச்சுகீஸ் நாட்டு ரூல் பண்ணாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொந்தமாக அந்த பாம்பே இருந்துச்சான். ஸோ இங்கிலாந்துக்காரர் போர்ச்சுகீஸ் நாட்டு ராஜாவினுடைய பெண்ணை மணம்னா திருமணம் பண்ணதால் அப்போ அந்த பாம்பே பாருங்க யார் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா இங்கிலாந்து கைக்கு போயிடுச்சு. ஆன் த அக்கேஷன் ஆஃப் ஹிஸ் மேரேஜ் கேத்தரின் அப்படிங்கிற போர்ச்சுகீஸ் நாட்டு பெண்ணை அவர் கட்டினதுனால பிரிட்டிஷ் நாட்டு ராஜா கிங் சார்லஸ் IIக்கு இந்த பாம்பே, அதாவது யாருடைய இடம், இந்தியாவினுடைய இடம் வந்து வரதட்சணையாக கொடுக்குறாங்க. சரிதான், அந்த மாதிரி தான் இடங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கைமாறப்பட்டது. ஓகே, இன் 1668 என்ன ஆயிடுச்சு, த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்வயர்ட் த ஐலாண்ட். அது மட்டும் இல்லை, the year of 1668 இன்னும் மேற்கொண்டு அதிகமான இடங்கள், தீவுகள் எல்லாம் ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. அது எப்படி அப்படின்னா at an annual rent of £10 from Charles II. என்ன அப்படின்னா உங்களுக்கு பவுண்டு அந்த நாட்டினுடைய நாணயம் சொல்லுவாங்க இல்லையா, பணம், நம்ம நாட்டினுடைய பணத்துக்கு என்ன மதிப்பு, பணம் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பணம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலாண்டினுடைய நாட்டினுடைய நாணயத்துக்கு பேர் வந்து பவுண்டு. த 10 பவுண்டு ஃப்ரம் சார்லஸ், அதில் வந்து ஆனுவல் ரெண்ட்டுக்காக பெறப்படுது.
தெரியுதா? ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தான் வந்து கைவிட்டு போணுச்சு இந்திய நாடு. கடைசியாக வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்ம நாடு சொந்தமாயிடுச்சு. ஸோ இன் 1619 இன்னொரு ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி வந்து சுத்தானூட்டி பை ஜாப் எஸ்டாப்ளிஷ். சுத்தானூட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து ஜாப் சர்னோக் அப்படிங்கிற வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இவங்களுடைய பீரியடில் தான் ஜமீன்தாரி சிஸ்டம் இருந்துச்சான். அதாவது ஜமீன்தாரி ஆஃப் த 3 வில்லேஜ் ஆஃப் சுத்தானுத்தி, Kalikata and Govindapur were acquired by the British in 1698. These are all the story of the Britishers. The Zamindari period launch பண்ண அந்த இடங்கள் தான் வந்து சுசானாட்டி அப்படிங்கிற இடம். Okay, next we will see there. The East India Company built a famous factory, the George in Madras. இதெல்லாமே நம்ம வந்து become the headquarters around the part of previously. So told you know that is they have taken their headquarters. The first they have built the fort built by Britishers. Charles II பற்றி பார்த்தோம். இங்கிலாந்து received island of the Bombay as a part of a dowry வந்து போர்ச்சுகீஸ் கிங் கிட்ட வந்து வாங்குறாரு இல்லையா, அது 1690 வந்து ஃபேக்ட்ரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் சுத்தானத்தி பை த ஜாப் ஆஃப் சார்னோக். அங்கே சுத்தானத்தி அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்ட்ரியை கட்டுறாங்க. எந்த இயர் 1690. ஆல்ரெடி ஹேவ் சேட் தட் அண்டர் திஸ் இந்த சுத்தானிட்டி அப்படிங்கிற இந்த பிளேஸில் தான் வந்து ஜமீன்தாரி 3 ஸ்டேட்ஸாக பிரிஞ்சு ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? The Zamindari of 3 villages பாருங்க, Sutanuti, Kalikata and Govindapur was acquired by the British in 1698. ஸோ கோவிந்தாப்பூர் இதெல்லாமே வந்து யாருடைய ரூலிங்க்கு வருது, பிரிட்டிஷர்ஸுடைய ரூலுக்கு 1698 வருது. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாஸே அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர், அது என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாஸே அண்ட் த பேட்டில் ஆஃப் பாக்ஸர். இந்தியா வாஸ் அண்டர், ரெண்டுமே நடக்குது. யார் யாருக்கு இடையே நடக்குது, பிரிட்டிஷர்ஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் நடக்கக்கூடிய போர் தான் இது. ஸோ பிளாஸே அண்டு பாக்ஸர். இந்தியா வாஸ் அண்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் டில் 1858. இதுக்கப்புறமா 1698க்கு அப்புறமா பிரிட்டிஷர்ஸ் ஃபுல்லாக நம்ம நாட்டினோட நல்லாவே ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்டையர் பிளேசஸ் ஆஃப் இந்தியா வேர் கோன் டு த ஹேண்ட் ஆஃப் whom? To the Britishers. எல்லாம் பாருங்க, the Britishers were ruled India till 1858. After it came under the direct administration of the British Crown. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இந்தியாவினுடைய முழு நிர்வாகமும் யாருக்கு போயிடுச்சு, பிரிட்டிஷ் நாட்டு அரசுக்கு கீழே நம்ம ரூலிங் போயிடுச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சி டேனிஷ். On March 17, 1616 the King of Denmark, Christian IV, issued a charter and created a Danish East India Company. அவர் தான் பண்ணுறாரு. March 17, 1616 கிங் ஆஃப் டென்மார்க் என்ன பண்ணுறாரு, his name is Christian IV, இஷ்யூ பண்ணுறாரு ஒரு சார்ட்டர், ஒரு கட்டளையை இஷ்யூ பண்ணுறாரு. கிரியேட்டட் a Danish East India Company தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். The established settlement at Tranquebar, already we have seen Tranquebar, Tarangambadi 1620 and Sirampur in 1676 establish பண்ணுறாங்க. They failed to strengthen themselves in India. ஆனால் அவங்க தங்களை வந்து அதிகமாக ஷைன் பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. ஸோ they can't shine as equal to the Britishers-க்கு ஈக்குவல் அளவுக்கு எல்லாம் அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, தன்னால் பவர் காமிக்க முடியல. They failed to strengthen themselves in India and they sold all their items in India to the British in 1845. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா strengthen themselves in India and they sold. ஆனால் அவங்க தங்களை வந்து நிரூபித்துக்கல, நான் இந்தியாவில் வந்து டேனிஷ்காரங்க நாங்கள் இவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கேன், இது நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட ஸ்ட்ரென்த்து இல்லை. என்ன பண்ணாங்க, என்னென்னலாம் போராடி வாங்கினாங்களோ அது எல்லாமே வந்து திருப்பி பிரிட்டிஷர்ஸ் கையிலேயே கொடுத்துட்டு அவங்க வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் தி பிரிட்டிஷர்ஸ் இன் 1845 வேர் ரீகெயின்ட் ஆல் த பிளேசஸ், திரும்பவும் வாங்கிட்டாங்க. Okay, the following picture is given you a view of என்ன view இது, the Tranquebar Danish fort. the Tranquebar தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய இந்த டேனிஷ் கோட்டை தான் இது. ஓகேவா? எஸ். see that next one, the French ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபஸ்ட்டாக வந்து யாரால் ஃபார்ம் பண்ணது அப்படின்னா 1664 பை கால்பர்ட் அப்படிங்கிற மினிஸ்டர் ஆஃப் லூயிஸ்
14 கிங் லூயிஸ் 14 இருக்கார் இல்லையா, அவரோடக்கு மினிஸ்டராக அமைச்சராக இருந்தவர் தான் இந்த கால்பர்ட். அவர் தான் வந்து அவருடைய சார்பாக இந்தியாவுக்கு வந்து இந்த பிளேசஸ் ஆக்குபை பண்ணுறார். In 1665 a French expedition came to India under that is no Francois Caron. அடுத்தது இன்னொரு ஃப்ரெஞ்சு படைகள் வருது. ஃப்ரெஞ்சுக்கு ஒரு பெரிய கப்பலில் வந்து இறங்குது இந்தியாவில். ஓகே, யாருக்கு தலைமையில் வந்துச்சு அப்படின்னா ஃப்ராங்கோயிஸ் கரான் அவருடைய தலைமையில் வருது உள்ளார. ஹியர் தட் இஸ் நோ த பர்சன், இந்த ஃபிகர் யாருது, இந்த ஃபோட்டோகிராஃபி யாருதுன்னா கால்பர்ட் அப்படிங்கிறவருடைய ஃபோட்டோ இது. ஃப்ரான்ஸ் வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கம் இந்தியா. நிறைய நாடுகள் வந்துச்சு இல்லையா, அதில் லாஸ்ட்டாக வந்த நாடு, இந்தியாவுக்கு வந்த நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸ் தான். Caron founded the first French factory in India at Surat. Caron எங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி வந்து கட்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சூரத் அப்படிங்கிற பிளேஸில். இன் 1669 மர்காரா ஃபவுண்டட் செகண்ட் ஃப்ரெஞ்ச். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த மர்காரா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, செகண்டாக ஒரு ஃபேக்ட்ரியை எங்கே கட்டுறாரு, மசூலிப்பட்டினத்தில் கட்டுறாரு. ஓகேவா? See here, in 1673 the settlement of Pondicherry was founded by Martin under a grant from Asherhan Ludi, the ruler of the British. 1673 திரும்ப ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு செட்டில்மெண்ட். இது யார் அப்படின்னா was founded by the Martin under a grant from Asherhan. அவர் வந்து செட்டில் ஆகிறாரு யாருடைய ஹெல்ப்பால் அப்படின்னா a ruler of பிஜாப்பூர் வந்து அவருக்கு பர்மிஷன் கிராண்ட் பண்ணுறாரு. ஓகே, டு த மார்டின். பாண்டிச்சேரி became the most important and prosperous French settlement in India. ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு அதிகமாக பிரியப்பட்ட ஒரு இந்தியா, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேஸ் எதுனா பாண்டிச்சேரி தான். ஸ்டில் நவ் தேர் மேபி யூ கேன் see the style of ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்களுடைய ஸ்டைல் இன்னும் பாண்டிச்சேரியில் இருக்கும். நிறைய இடங்களில் தெரு ஸ்ட்ரீட் பேர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் இட் இஸ் பிலாங் டு ஃப்ரெஞ்சு மொழிகளில் தான் வந்து அந்த லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இன் 1673 the French obtained permission from சஹிஸ்தா கான் அப்படிங்கிட்ட வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெர்மிஷனை வந்து பெர்மிஷன் கிடைக்குது அவங்களுக்கு. ஓகே, யூ கேன் பி ஸ்டார்டட் டு ட்ரேட் த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் இந்தியா கம்பெனி கேன் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய வியாபாரங்களும் இங்கே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனுடைய பெர்மிஷன் யார் கொடுத்தாங்க அப்படின்னா சஹிஸ்தா கான், த மொஹல் ஜுபேதார் ஆஃப் பெங்கால் டு எஸ்டாப்ளிஷ். அவர் வந்து மொஹல் எம்பையர் கிட்ட ஜுபேதாராக இருந்தவர், பெங்காலை ரூல் பண்ணிட்டு இருந்தார். டு எஸ்டாப்ளிஷ் அ டவுன்ஷிப் ஆஃப் சந்திரநாகூர், கல்கத்தாவுக்கு நியராக இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறிய நகரத்தை உருவாக்கி அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஜுபேதார் தான் அவர், சஹிஸ்தா கான். ஓகே, ஃப்ரான்ஸ் இந்த டைம் பீரியடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா see that is the French of East India Company established factories. இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். that is East India Company established factories in particularly the coastal regions, மாஹே, காரைக்கால், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலாசூர் அண்ட் காசிம் பஜார் போன்ற இடங்கள் எல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க நிறைய ஃபேக்ட்ரிஸை வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுடைய பவர்ஸை வந்து ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. At the same thing, the French East India Company factories also started and touched the abandoned, that is no pioneer place வந்து டச் பண்ணுச்சு. அட் லாஸ்ட் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஜோசப் ஃப்ரான்சிஸ்கோ டூப்ளெக்ஸ் ஆஸ் அ கவர்னர் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இவருடைய அப்பாயின்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா த விஷன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் பவர் இன் இந்தியா வாஸ் ஃபர்தர் ரீஇன்ஃபோர்ஸ்ட்னா இன்னும் ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. யாரால? தட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜோசப் ஃப்ரான்சிஸ்கோ டியூப்ளெக்ஸ் வந்து கவர்னராக போட்டதில் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இன்னும் ஒரு பெரிய அதிகார பவராக இருந்துச்சு இந்த இயர் 1742. ஸோ ஹீ சக்சீடட் டியூமாஸ் ஆஸ் அ ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்டில் டியூமாஸில் இந்த ஃப்ரெஞ்சு கவர்னராக இன் பாண்டிச்சேரிக்கு நாம் யாரை அனுப்பலாம், ஜோசப் ஃப்ரான்சிஸ்கோ டூப்ளெக்ஸ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க அவங்களுடைய கவர்மெண்ட்லேருந்து முடிவு பண்ணி அவரை அனுப்பி வைக்கிறாங்களாம். தெரியுதா? சரி, இன் பிட்வீன் ஆஃப் தீஸ், அதாவது இந்த டேனிஷ், த ஃப்ரெஞ்ச், த போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறம் வந்து த பிரிட்டிஷர்ஸுக்கு இடையே இன்னும் வேறு சில யூரோப்பியன் செட்டிலர்ஸும் வந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்குறது யார் அப்படின்னா அது ஸ்வீடன் நாட்டுக்காரங்க. இவங்களுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா The Swedish East India Company was founded in Gothenburg, ஸ்வீடனில்
அவங்களுடைய கோத்தன்பர்கில் அவங்களுடைய பிளேஸ் இருக்குது in 1731 for the purpose of conducting trade with the ஃபார் ஈஸ்ட் அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரீஸை அவங்க வந்து ட்ரேடுக்காக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க. So the venture was inspired by the success of the Dutch East India Company and the British East India Company. ஸ்வீடிஷ் நாட்டுக்காரங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த டச் நாட்டுக்காரங்களுடைய வெற்றியும் பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்களுடைய வெற்றியும் பார்த்து தான் வந்து என்னாச்சு, ஸ்வீடிஷ்காரங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, நாமளும் வந்து ஏன் வந்து மற்ற இடங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, see there, particularly in the coastal region of Mahe, Karaikal, Balashur, Qasim Bazaar, இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க டூ மச் ஆஃப் ஆக்குபைடட் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக இடத்த பிடிச்சிருந்தாங்க. ஜோசப் ஃப்ரான்சிஸ்கோ டூப்ளெக்ஸை தான் வந்து கவர்னர், ஆல்ரெடி ஹேவ் இன்ஃபார்ம் யூ தட் கவர்னர் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக செலக்ட் பண்ணாங்க. அண்ட் சக்சீடட் ஆஃப் டியூமாஸ் ஃப்ரெஞ்சு கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரியாக அறிவிக்கிறார். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு we are in a conclusion of this lesson, children. So up to date that we have seen a lot of things regarding the advent of the Europeans பத்தி நம்ம பார்த்தோம். Under this, the advent of the Europeans, we have seen a lot of things regarding the kinds of sources of modern India and the Portuguese trade interest in India, and next the impact of the Portuguese and the Dutch presence in India, and you have known about the colonial settlements in Denmark, and afterwards at last you have seen about the arrival and settlement of English and the French East India companies. எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து யூ ஹாவ் நோன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த மாடர்ன் இந்தியாவை பார்த்துருப்பீங்க, ட்ரேட் ஆஃப் த போர்ச்சுகீஸு அண்ட் டச் அண்ட் போர்ச்சுகீஸோடைய ப்ரெசன்ட் இன் இந்தியா. ஓகே, செட்டில்மெண்ட்ஸ், ஹவு தே ஹாவ் ஒர்க்ட் ஆஃப் த டென்மார்க், இதெல்லாமே நம்ம நீங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் நாட் ஒன்லி தட், அண்டர் திஸ் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸில் ஆர்ச்சிவர்ஸ்னால் என்னன்னு பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடுல ஆர்ச்சிவர்ஸ் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குதுன்னு பார்த்துருந்தீங்க. நேஷ்னல் ஆர்ச்சிவர்ஸ் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் லேர்ன் அபவுட் தட். அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் செயின்ட் டேவிட் ஃபோர்ட் கடலூர் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் சோர்ஸஸை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்த பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த வேர்ல்டு மேப்பில் ஓஏஜ் ஆஃப் வாஸ்கோ ட காமா லிப்சான்ல இருந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக காலிக்கட் வந்து சேர்ந்தார் இல்லையா, அதை பற்றியும் நீங்கள் இந்த லெசனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே நம்ம வந்து கன்க்ளூஷனில் இப்போ பார்க்க போகிறது தான் அது. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் ரிகார்டிங் தட். இதில் மெயின் ஆஃப் இந்த இயர் 1690 ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வாஸ் பில்டு பை த பிரிட்டிஷ் இன் கடலூர். This is very one of the hints to you children. ரொம்ப இம்பார்ட்டண்டானது. Take a note of this. In 1690 ஃபோர்ட் செயின்ட் டேவிட், இந்த பிக்சரில் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா செயின்ட் டேவிட் வந்து அவருடைய அந்த பில்டிங் எப்போ பிரிட்டிஷர்ஸால் கட்டப்பட்டதுன்னா கடலூரில் 1690 கட்டப்பட்டது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ என்டையர் தட் லெசன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டச்சுக்காரங்க அவங்க கட்டின ஜெல்ரியா ஃபோர்ட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. அண்ட் யூரோப்பியன் ட்ரேடு சென்டர்ஸ் எங்கெல்லாம் ஆக்குபை பண்ணாங்க, தட் இஸ் நோ யூரோப்பியன் ட்ரேட் சென்டர்ஸ், போர்ச்சுகீஸ் ட்ரேட் சென்டர், ஃப்ரெஞ்சு ட்ரேட் சென்டர், டச் செட்டில்மெண்ட்ஸ், டேனிஷ் செட்டில்மெண்ட்ஸ், இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ், இதெல்லாமே பார்த்தோம். வாஸ்கோ ட காமா, ஃப்ரான்சிஸ்கோ டே அல்மேடியா, இவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸோடைய இவங்க ஓஏஜஸ் எடுத்தவங்க தான். ஓகே, அல்ஃபோன்சா டி ஆல்பக்யூக்யூ, நீனோ டி சுன்ஹா போன்றவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் ட்ராங்கியூபரோடைய டேனிஷ் ஃபோர்ட்டும் பிக்சராக பார்த்தோம். கால்வர்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த ஃப்ரெஞ்சு ரூலர் ஃபஸ்ட்டாக நம்ம இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்காக வந்த ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஒரு பர்சன், மினிஸ்டர் ஆஃப் லூயிஸ் கிங் 14 ஒரு அமைச்சர். ஓகே, சரி, அவரை பற்றி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமாக we come to the conclusion since the Portuguese were eliminated by the Dutch and the later excused by the English. ரொம்ப சிம்பிளாக இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வந்து செட்டில் ஆனாங்க இந்தியாவில், அப்புறமா அவங்கள தொடர்ந்து டச்சுக்காரங்க வந்தாங்க. போர்ச்சுகீஸை டச்சுக்காரங்க துரத்தி அடித்தாங்க. அவங்களுக்கு அடுத்ததாக வந்த டச்சுக்கு அடுத்ததாக வந்த இங்கிலீஷர்ஸ் என்ன பண்ணாங்க, 2 பேரையுமே துரத்தி அடித்து ஒழித்து கட்டு இவங்களுடைய நிறைய டெரிட்டரிஸ் ஆக்குபை பண்ணி அவங்க ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன் பிட்வீன் ஆஃப் த
The three Carnatic wars வந்து ruined the French. இதுக்கு நடுவில் இந்தியாவில் நிறைய உள்நாட்டு அரசர்களுக்கும் ஃபாரினர்ஸுக்குமே நடக்குது சண்டை. அதில் பார்த்தீங்கன்னா கர்நாடிக் வார், அந்த வாரால் ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க நிறைய விஷயங்களை வந்து இழக்க ஆரம்பித்தாங்க, நிறைய தோல்விகள் கண்டாங்க. ஸோ the comparative success of the Danish and the French was largely due to the commercial competitiveness. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பேரிட்டிவ் சக்ஸஸ் எதனால் இது ஏற்படுது அப்படின்னா அவங்களோட சண்டைகள் மெயினாக கமர்ஷியல் காம்படிட்டிவ்னஸ் தான், ஒரு வர்த்தக ரீதியாக நடக்கக்கூடிய போட்டி. the spirit of supreme sacrifice, government support, naval superiority, national character and their ascendancy in Europe, இதெல்லாம் அவங்க தங்களுடைய இதை வந்து பவரை நிரூபிக்கிறதுக்காக, ஓகேவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை வந்து பங்கு போடுறதுக்காக இவங்க அவங்களுடைய வலிமைகளை நிலைநாட்டினாங்க. ஓகேவா, சரியா? ஸோ திஸ் இஸ் தட் லெசன் அப் டு வாட் we have seen in this lesson, children. Okay, I hope that you have understood this lesson. Yes, and between of that you have known about that Henry of Portugal பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, navigatorனு சொன்னோம். He has given enthusiasm to the citizens of his nation. அப்புறம் அல்மீடியாவுடைய ப்ளூ வாட்டர் பாலிசி, ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் யாரும் விடாமல், அரப்ஸ் யாரும் வர விடாமல் அவங்களுடைய பவர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சவர் ப்ளூ வாட்டர் பாலிசி, இந்த டச் நாட்டுக்காரர். ஸோ ஜஹாங்கீர் அவர் பர்மிஷன் கொடுத்ததுனால தான் பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்குள்ளார வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம்டு 1664 கால்பர்ட்டால் தான் ஏற்படுத்தப்பட்டது. கடைசியாக பாண்டிச்சேரி பிகம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு இடமாக இருந்துச்சு. தெரியுதா? ஸோ ஐ ஹோப் தட் யூ ஹாவ் லேர்ன்டு திஸ் லெசன் வெரி வெல். இஸ் தட் one more question is given in future as a homework to you children. So you just learn this lesson, listen this lesson very carefully, and afterwards you go through your one more question answer and brief question answer. Okay children? Yes. All the best children.